உரிமை போராட்டத்துடைய கோரிக்கை என்னன்னா, கடந்த 5 முதல் 25 ஆண்டுகள் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒப்பந்த தொழிலாளர் பணிபுரிய ஒப்பந்த பணிநிறுத்தப்படுத்தணும் அப்படின்னு எங்க கோரிக்கை. அதில் பார்த்தீங்கன்னா 480 நாள் வேலை செஞ்சு அதுக்குண்டான ஆதாரத்தை வச்சு தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒப்பந்த பணிபுரியவங்க லேபர் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. அதில் வந்து வின் பண்ணவங்க மட்டும் வெற்றி பெற்றவங்க ILO வழக்கில் வெற்றி பெற்றவங்க மட்டும் 6788 பேர். அவங்களுக்கு இன்னும் இந்த மின்சார வாரியம் பணிநிரந்தரம் வழங்கவில்லை. அவங்களுக்கு பணிநிரந்தரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் போராட்டம் பண்ணிருக்கோம். உங்களுடைய போராட்டத்தின் வெற்றி தான். அதே போல பார்த்தீங்கன்னா அனைத்து ஒப்பந்த அடையாளக்கான 3 IAS கொண்ட குழு அமைக்கிறேன்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய வாரிய தலைவர் நமக்கு உத்தரவாதம் கொடுத்தாரு. எங்க போராட்ட பேச்சுவார்த்தையில் இது வரைக்கும் அவர் வந்து 3ஆம் தேதி அமைக்கப்படும் உத்தரவாதம் கொடுத்தாரு. இது வரைக்கும் அந்த குழு வந்து நடைமுறைக்கு இன்னும் அமைக்கிறேன்னு சொல்றாரு. உண்ணாது போகுது. அதாவது என்னன்னா, ஒப்பந்த தொழிலாளர் பணிநிரந்தரம் கொடுக்கின்ற எங்களுடைய போராட்டத்தை வந்து திசை திருப்பி என்னுடைய போராட்ட காலத்தை வந்து அமைதிப்படுத்திட்டு TNPSC மூலமா கலெக்ட் பண்ணிக்கும் மற்ற AI போஸ்ட் TA போஸ்ட் எல்லாம் எடுத்து TNPSC மூலமா அறிவிப்பு கொடுக்குறாங்க. அதாவது என்னுடைய போராட்டத்தை வந்து ஸ்பீடு கம்மி பண்ணிட்டாங்க. அமைதிப்படுத்திட்டு அவங்க அந்த TNPSC மூலமா இருக்கிற வேலையை தொடங்கிட்டாங்க. இந்த ILO வழக்கில் வெற்றி பெற்றவங்க கேங் மேன பணிமத்துவதற்கான நடவடிக்கை நடக்குதுன்னு சொல்லிருக்கோம். இதனால என்ன பிரச்சனை சார்? கேங் மேன பணிமத்துவம் சார், எங்களுக்கு கேங் மேன பணி நாங்க எதுக்காக வாங்கணும்? கேங் மேன பணி வாங்கணும்னு சொன்னா எங்களுக்கு தேவையான விஷயம். காலகாலமா வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி நாங்க 25 வருஷம் 15 வருஷம் கஷ்டப்பட்டு கேங் மேன் பணி எங்களுக்கு தேவையில்லை. கலைஞர் அறிவிச்ச மாதிரி 21,500 பேர் பணிநிறுத்தப்பட்டார். எங்களுக்கு அந்த மாதிரி கலப்பணி தான் வேணும் கண்டி. கேங் மேன் பணி எங்களுக்கு தேவையில்லை. நாங்க அன்று எழுத்து தேர்வில் ஃபெயில் ஆன எழுத்து தேர்வு தேர்வாகாத 6788 பேர் 5493 பேர் எழுத்து தேர்வு ஃபெயில் ஆயிட்டாங்க கேங்மேன். இப்போ அவங்க போறது அவங்க வேலை பண்ணிருக்காங்க. எங்களுடைய போராட்டத்தை வந்து திசை திருப்பிட்டு கேங்மேனை கொண்டு வரதுக்கும் TNPSC மூலமா ஆள் எடுக்கிறது தான் இந்த வாரியம் வந்து. அதுதான் சார் சொல்ல வரோம். ஒப்பந்த தொழிலாளருக்கு ஒரு நியாயம் கிடைக்க மாட்டேங்க. அவங்களுக்கு வந்து பணிநிரந்தரம் பண்ணோம்னா அவங்களுக்கு நிறைய செலவு இருக்கு. கேட்டா நிதி இல்லைன்னு சொல்றாங்க. எங்க வாரியத்தில் வந்து ஒப்பந்தத்தில் எடுத்து 50-55 காலி பணியிடம் இருக்குது. அதை எடுக்க மாட்டாங்க. ஆனா வந்து நிதி இல்லைன்னு சொல்றாங்க. அதுதான் ஒப்பந்த தொழில் எடுக்கலன்றாங்க. ஆனா கேங்மேன் எடுத்து நிதி இருக்குதா? TNPSC மூலமா ஆள் எடுத்து நிதி இருக்குதா? கேங்மேனா பதவியேற்ற சலுகைகள் பறிபோகும் அப்படின்ற மாதிரி என்ன மாதிரியான சலுகை? இல்ல சார், அவங்களுக்கு எந்த சலுகையும் இல்ல சார். பதவி உயர்வு கிடையாது. ஃபீல்ட் வர முடியாது. எந்த ஒரு அதாவது வாரியத்துக்கு உண்டான ஒரு கலப்பணி வேலைகளுக்கு ஸ்டாஃப்க்கு என்ன கிடைக்குமோ எந்த சலுகையும் உங்களுக்கு கிடைக்காது. அரசாங்கத்து உரிமை அவங்களுக்கு முழுசா கிடைக்காது. அது போல வந்து அவங்க வந்து அந்த அளவுக்கு மின்சார பகுதியில் வேலை பார்க்கறது கேங்மேன் வேலை. இதெல்லாம் நமக்கு வந்து எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் சார்? இன்னைக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் இயங்குறது ஒப்பந்த தொழிலாளியா தான். அவங்க மின் கட்டணம் வந்து உயர்த்தப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டுகள் தொடர்ந்து. அப்ப இந்த உயர்த்தப்பட்ட அந்த தொகையெல்லாம் வந்து வாரியத்துக்கு தான் வந்து சேரும். அப்படி இருக்கும்போது நஷ்டத்துல பகுதியில் வந்து நிதி இல்ல அப்படின்னு சொல்றது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் சார்? அதாவது ஒரு குறைந்தபட்ச வாரியத்தில் வந்து 1 லட்சம் கணக்கு சொல்றாங்க சார். அந்த 1 லட்சம் கணக்கு யாரால வந்தது? அதிகாரி பண்ற தப்பால் தான் சார் வருது. எந்த ஒப்பந்த தொழிலாளி வந்து ஒப்பந்த சம்பளமே கிடையாது. ஒப்பந்த தொழிலாளிக்கு ஒரு 100 ரூபாய் ஒரு நாளைக்கு வருமானம் கிடையாது. எல்லாம் அரசாங்கத்துக்கு சும்மா செய்யலாம். எல்லாம் இந்த கொள்முதல் பண்றாங்க பாத்தீங்களா? மின்சார கொள்முதல் பண்ணி அவங்க இருக்கிற அந்த தவறான கொள்கை, அவங்க இருக்கிற அந்த தவறான, அதாவது அதிகாரிங்க தான் இந்த 1 லட்சம் கடனுக்கு காரணம். உண்மையான காரணம் அவங்க தான். எந்த தொழிலாளி தேர்தல் அறிக்கையில வந்து குறிப்பிட்டாங்க பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு. 4.5 ஆண்டுகளை கடந்து விட்டது. இனிமேல் அவங்க பணி நிரந்தரம் செய்வாங்க நீங்க நம்புறீங்க? தொழிலாளர்களுக்கான வாக்குறுதி எப்படி சார்? அதாவது என்னன்னா, ஒப்பந்தம் முதல்ல வந்து மின்சார வாரியத்தை காலி பண்ணி இருக்கிறது முதல்வருக்கு தெரியப்படுத்தணும். ஒப்பந்தத்தை என்ன தலைவர் கலைஞர் 21,600 பேர் பணிநிறுத்தப்படுத்தினார். அதே போல பாத்தீங்கன்னா நம்ம இந்த மின் வாரியத்தில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்றது முதலமைச்சருக்கு தெரியாம இருக்கும். நிச்சயமா தெரியாது. தமிழக முதலமைச்சருக்கு இது நிச்சயமா தெரியாது. இந்த மாதிரி ஒப்பந்தத்தில் கஷ்டப்படுறாங்க இவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி பணிநிறுத்தத்துக்காக காத்துக்கிறாங்க. எதுவுமே முதல்வர் தெரியாது. நிச்சயமா போராட்டங்கள் முன்னெடுத்திருக்கீங்க. உளவுத்துறை வந்து நோட்ஸ் கொடுப்பாங்க. அப்ப முதல்வருடைய கவனத்துக்கு போயிருக்காத மின் ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. இல்ல சார், முதல்வர் கவனத்துக்கு போல சார். முதல்வர் கவனத்துக்கு போனா நிச்சயமா சொல்றேன், எங்களுக்கு பணிநிரந்தரம் கிடைக்கும். தமிழ்நாடு அனைத்து ஒப்பந்த தொழிலாளர் பணிநிரந்தரம் கிடைக்கும். இவங்க வந்து முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து சம்பாதிக்கணும். அந்த நோட்டில் இருக்காங்க. ஒப்பந்த தொழிலாளர் பணிநிரந்தரம் என்ன வருமானம் போகுது? என்ன கட்சி நிதி கொடுக்க முடியும்? என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் முதல்வர் காதுக்கு போனா மட்டும்தான் எங்களுக்கு பணிநிரந்தரம் கிடைக்கும். இல்ல, இப்ப ஒப்பந்த தொழிலாளர் இத்தனை வருடங்கள் பணி செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுப்பதை பணிநிரந்தரம் செய்வதில் அதிகாரிகளுக்கு என்ன தயக்கம் இருக்கும்? எதனால அவங்க அந்த மாதிரி இது பண்றாங்க? இதுதான் முதல் காரணம். தொடர்ச்சியா ஒப்பந்த தொழிலாளர் வந்து மின் விபத்து ஏற்பட்டு தொடர்ச்சியா இருக்காங்க. இப்போ போனாரும் கூட பெரம்பலூர் மணி நம்மளுடைய மாவட்ட செயலாளர் அவர் வந்து பெரம்பலூர்ல அவர் தோட்டத்திலேயே மின் விபத்து ஏற்பட்டு வந்து இறக்குறாரு. இதை வந்து அரசாங்க அதிகாரிகள் இது வந்து அரசாங்கத்துக்கு வந்து தெரிவிப்பதே கிடையாது. வேலூர்ல 2 அதாவது 3 பேர் விபத்து. ஒருத்தர் வந்து அதாவது அங்கேயே ஸ்பாட்டியா இருக்கிறாரு. இன்னும் 2 பேர் இன்னும் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. இதெல்லாம் வந்து முதல்வர் கவனத்துக்கு வந்து தெரிவிக்கிறதே கிடையாது. கடந்த 10 ஆண்டுகளா ஒப்பந்த தொழிலாளர் தொடர்ச்சியா இருக்காங்க. இது வரைக்கும் 300 பேர் இருக்காங்க. இல்ல, இப்ப பணியின் பொழுது இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு நீதி வேண்டும், நிவாரணம் வேண்டும். அது இப்ப சாதாரணமா முன்பண்ண தெரியாம ஒரு விபத்து ஏற்பட்டால் கூட அதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த காரணமானவங்க ஒரு தொகை தராங்க. இப்ப இந்த மாதிரி வந்து சாதாரண விலங்குகளை போல கடந்து போறாங்க இவங்க. அதிகாரிகளுக்கு இறக்கம் இருக்கிறதா? இல்ல, அதிகாரி இறக்கமே கிடையாது. விலங்கு இறந்தா கூட வெள்ளத்துல போய் ஒரு மாடு இறந்துச்சு 30,000 கொடுத்தாங்க ஸ்டேட். ஆனா ஒப்பந்த தொழிலாளி வந்து கரண்ட் கம்பத்துல எரிஞ்சு சாம்பல போட்டுறாங்க. ஆனா அந்த ஒப்பந்த தொழிலாளிக்கு நீதி நியாயம் எதுவுமே இந்த கிடையாது. ஆனா இது எதுவுமே வந்து தமிழ்நாடு அரசுக்கும் முதல்வர் கவனத்துக்கு போறது கிடையாது. இது எல்லாத்தையுமே சதி செய்து தமிழ்நாடு மின்சார வாரிய அதிகாரிகள் தான். கீழ்மட்ட உதவி பொறியாளர்ல இருந்து டில இருந்து SC வரைக்கும் ஏடில இருந்து எல்லாருமே இவங்க ஒரு காலத்துல வந்து பயிற்சியாளர்கள் தான் உள்ள வந்திருப்பாங்க. அப்புறம் பணி கிடைச்சு அதிகாரிகள் அறிவிப்பாங்க. அவங்க அந்த நிலையை கடந்து வரும்போது இன்னைக்கு 15 ஆண்டுகளை கடந்து போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு அளவுக்கு அனுசரணையா நடந்து கொண்டதை அதிகாரிகள் மனசில் பண்ணாது சார். அதிகாரிகள் வந்து அவங்க சம்பாதி மட்டும் இருக்காங்க. எந்த தொட்ட லஞ்சம் எந்த ஆட்சியில் லஞ்சம் இல்ல. திமுக ஆட்சி மட்டும் இல்ல சார். எந்த ஆட்சி வந்து யாரும் திருத்த முடியாது. திமுக ஆட்சி திருத்த முடியாது, அதிமுக ஆட்சி திருத்த முடியாது. யாரும் புதுசா வந்து அவங்களால திருத்த முடியாது. அதிகாரிகள் ஃபுல்லா சம்பாதிக்கிறாங்க. ஒன்னில இந்த விழுப்புரத்துல இரவு ரூம் பூட்டும் போது உள்ள காயில இருக்கு, காப்பர் காயில் எல்லாமே தான் கூட்டு போறாங்க. மார்னிங் வந்து பார்த்தா ஒரு டன் காப்பர் காய் காணாம போச்சு. எங்க போச்சு அது சார்? அனல் நிலையத்துல டன் கணக்குல நிலக்கரி காணாம போது. இதெல்லாம் யாரு எடுத்து போகுது? ஒப்பந்த தொழிலாளர் எடுத்து போறாங்க. இல்லனா நார்மல் ராசிர ஸ்டாஃப் எடுத்து போறாங்களா? எல்லாமே அதிகாரிகளுடைய நேரடி கட்டுப்பாடு தான் இதெல்லாம் நடக்குது சார். மின்சார வாரியம் பொறுத்த வரைக்கும் சார், அதிகாரிகள் கொள்ளை அடிக்கிறதுனால தான் இந்த மின்சார வாரியத்துக்கு இவ்வளவு பெரிய கடன். தவறான மின்சார உபகரணங்கள் கொள்முதல் பண்றது,
சரிங்களா? இது எல்லாமே வந்து தவறா நடக்குதுங்க. அதனால K20 பிரச்சனை அடிக்கடி குறிப்பிடுறீங்க சார், என்ன சார் அது? K20 ஒரு K2 அது K2 இதுவாங்க. அக்ரிமெண்ட்ல K2 அக்ரிமெண்ட் இருக்கு சார் மின்சார வாரியத்துல. இல்ல பொதுமக்களுக்கு அது தெரியல. அது டெக்னிக்கல் வேற. K2 அக்ரிமெண்ட்னா அரசாங்கமே அதாவது மின்சார வாரியமே உருவாக்கிருக்காங்க. அதாவது K2 அக்ரிமெண்ட்ல வந்து அந்த ஒப்பந்ததாரரை நியமிச்சு டெண்டர் மூலமா கொடுத்து அதை எடுத்து வந்து மின்சார பணியெல்லாம் செய்யறதுக்கு அதுதான் K2. ஆனா எல்லா உதவி பொறியாளர்களும் AD லெவல்ல D லெவல்ல அவங்களே அந்த டெண்டரை வந்து எடுத்து அவங்களே அந்த K2 நடத்தி அவங்க வந்து பில் பாஸ் பண்ணிக்கிறாங்க. இது போல வெளியாக இருந்தவங்க இது K2 bill பெரிய அளவுல பொருளாதார மோசடி மிகப்பெரிய பணமோசடி நடக்குது இதுல. 80 லட்சம் ரூபாய் இந்த பில் இவருக்கு இவருக்கு வந்து பாஸ் ஆகல, 8 வருஷமா பாஸ் ஆகல. ஆனா அதிகாரிங்க அவங்க வந்து பேர்ல வந்து பினாமி பேர்ல நடத்துறாங்க. நடத்தி எல்லா K2 அக்ரிமெண்ட் நடத்தி பில்ல வந்து உடனே பாஸ் பண்றாங்க. எல்லாம் சார் இது மின்சார வாரிய கடல்ல நிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா கீழ்மட்ட அதிகாரிகள் மட்டும் தான் சார். வாரிய தலைவர் அதிகாரிகள் நம்ம குறிப்பிடும்போது கூட இதை நிர்வகிப்பதற்கு வாரிய தலைவர் இருக்காரு. ஆமா சார், 6 மாசத்துக்கு ஒரு வாரிய தலைவர் மாத்துறீங்க. அப்ப அந்த வாரிய தலைவர் என்ன பண்ண முடியும்? நிரந்தரமா ஒரு வாரிய தலைவர் போடுங்க. அவருக்கு கிட்ட ஒரு 15 வருஷம் மாத்த சொல்லுங்க. அப்ப அவர் தைரியமா கை எடுப்பாரு. இன்னைக்கு நான் கையில எடுக்கிறேன், நாளைக்கு வேற டிபார்ட்மெண்ட் நடக்கிறேன், நான் எப்படி பண்ண முடியும்? சார் போன புயல்ல வேலை பார்த்த அத்தனை ஒப்பந்த தொழிலாளரும் காசே வாங்குறாங்க. அதோட ஆனா எல்லாத்துக்கும் அதிகாரிகளுக்கு பணம் அனுப்பியாச்சு. நீங்க எல்லாரும் பணம் கொடுங்க, அவர் பட்டுவா பண்ணுங்க. கண்கூடாவே தெரியுது பெரிய அளவுல பொருளாதார மோசடி நடந்திருக்கு அப்படிங்கும்போது இதை வந்து விஜிலன்ஸ்னா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, வெளியே இருக்காங்க. அவங்க என்ன செய்றாங்க? இதை பத்தி தூங்கி இருக்காங்க சார். சார் உளவுத்துறை என்ன சார் இது? நம்ம அதாவது நம்ம உங்களுக்கு தெரியாம உங்க கண்காணிக்கிற உளவுத்துறை, எனக்கு தெரியாம நான் என்ன பண்றேன்னு பார்க்கறது உளவுத்துறை. ஆனா எந்த தகவலும் போயிட்டு மேல சொல்றது கிடையாது. முதல்வர் காதுக்கு தெரிய பத்திரதே கிடையாது. கீழே முடிச்சிடணும், அவ்வளவுதான். உளவுத்துறை முதல்வரோட கவனத்துக்கு கொண்டு போகணும்னா நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரி? ஏன்னா ஏற்கனவே பல சார் போராட்டம் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போனா அது போராட்டம் பண்ணி தான் முதல்வர் இது கவனத்துக்கு போகணும். ஆனா அடுத்த போராட்டம் போராட்டங்கள் செய்திகள் பதிவாயிட்டு தான் இருக்கு. எல்லா செய்திகளும் பதிவாகுது. கண்டிப்பா வந்து ஐஎஸ் நோட் கொடுப்பாங்க. அப்படியே அவர்கிட்ட போலாம் அப்படிங்கும்போது அவர் கிட்ட தடுப்பு சொல்றதா நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்குது. முதல்வர் கவனத்துக்கு எடுத்து போல தடுப்பு இருக்குன்னா சார் அர்த்தம். இப்ப இந்த அனல் மின் நிலையங்கள் அணு மின் நிலையங்கள்லாம் வந்து ஐடி கார்டு கொடுக்க கேக்குறீங்க. ஏற்கனவே ஐடி கார்டு எதுவும் இல்லையா? அவங்க ஒப்பந்த தொழிலாளர் இல்ல வெளிமனிதரா எப்படி அவங்க ஐடி பண்ணிக்கிறாங்க? எப்படி அதுதான் சார். இப்ப அவங்க வந்து உள்ள வந்து கான்ட்ராக்ட் வேலை செய்றாங்க. அந்த கான்ட்ராக்ட் பேசிக் தான் உள்ள போறது வரது எல்லாமே அவங்க கான்ட்ராக்ட் தரத்து தனி அது ஒரு இது சார். நீங்க ஐடி கார்டு கேக்குறீங்க. ஐடி கார்டு வச்சுட்டு நாளைக்கு ஒரு பணிக்கான ஆதாரம் வச்சு நீங்க மேற்கொண்டு எங்க பணியந்திரம் ஒரு விஷயத்தை அழுத்துவீங்கன்னு அவங்க நினைக்கலாம். அதனால தவிர்க்கிறாங்களா? அதுதான் சார் உண்மை. இதுக்கு என்ன நிர்வாகம் நாங்க வேலை செய்யறது உண்மை. அப்ப எங்களுக்கு அப்ப தேர்தல் வாக்குறுதி என்ன பண்ணுது? தேர்தல் வாக்குறுதி 153 என்ன சொல்லுது? 10 ஆண்டுகள் பணிபுரிகிற ஒப்பந்த தொழிலாளர் அடையாளம் கண்டு பணிநிறுத்தப்படுத்த பரிசீலனை செய்வோம். இதான் வந்து உறுதியா சொல்லிருக்காங்க. அப்போ வந்து அவங்க எல்லாத்தையும் ஒப்பந்த வேலை செய்யறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்ப இந்த மாதிரி எங்களுக்கு பணிநிலை கொடுத்தா கேட்பாங்க. நாங்க என்ன கேட்கறோம்? அந்த ஐடி கார்டு எதுக்கு கொடுக்கணும்? நிர்வாகம் குறிப்போ ஒரு நாங்க K2 சேர்த்தா அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு எபிசோட் அரசாங்கத்துடைய அனைத்து நிதி எதுவும் வரது கிடையாது. இதே அவங்க வந்து நிர்வாகம் நேரடியாக ஒரு ஐடி கார்டு கொடுத்தாங்கன்னா அப்ப வந்து அரசாங்கம் நமக்கு செய்யல. சரி, சேவர் அவர்களோட இணைந்து உங்களுடைய போராட்ட வழிகளை தொடர்ந்துட்டு இருக்கீங்க. அப்படியும் கூட பலம் அதிகமாகி கூட உங்களுடைய போராட்டம் முன்னேற்றத்தை நோக்கி போல நினைக்கிறீங்க? தொழிலாளர்கள் மனசுல இந்த கேள்வி வரும். நம்ம மாசத்துக்கு ஒரு போராட்டம் போறோம், ஆர்ப்பாட்டத்துக்கு போறோம், ஆனா நம்ம நின்ன இடத்துல தான் நின்னுட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களை சலைப்பை ஏற்படுத்தும் இல்லையா மனசுல? கண்டிப்பா சார். அதாவது பாத்தீங்கன்னா INTC வந்து காங்கிரஸ் உடைய தொழிற்சங்கம். நம்மளுடைய போராட்டம் வந்து நியாயமா இருக்குதுன்றதுனால அவங்க நம்மளோட கை கொடுத்தாங்க. அது இந்த நேரத்துல இந்த மீடியா வாயில அவங்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த மாதிரி ஒப்பந்தத்தில் போற கஷ்டத்தை வந்து கேட்கணும், கேட்டு அவங்களுக்கு பணிநிலை பெற்று தரணும். அதுக்காக அவங்க எங்களோட நாங்க அவங்களும் இணைஞ்சு இந்த போராட்டம் எடுத்தோம். இந்த போராட்டம் ஆகஸ்ட் 18 போராட்டம் எடுத்த பிறகு தான் ஐயோ வழக்குகளை அடையாளம் காண இந்த மாதிரி சுற்றறிக்கை அனுப்பி குறிப்பிடத்தக்க வெற்றியாக அதை பார்க்க வேண்டியது நம்மளுடைய. அதே போல IS அமைக்கிறதா IS ராமன், IS விஜயராகவன், வீரராகவன் இன்னொரு IS சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த குழு ஒன்றும் அமைக்கல. ஆனா இதை தாமதப்படுத்துறாங்க. இதை தாமதப்படுத்தி தான் TNPC உள்ள போக்குறாங்க. எங்களை வந்து காலத்தை கருத்து நாங்க நம்பி உட்காந்துருக்கோம். ஐயோ அடையாளம் காண்றாங்க, அதிகாரி குழு அமைக்க போறாங்க. அப்ப நாங்க வந்து அதை ஸ்லோ பண்ணுவோம். அந்த கேப்ல TNPC மூலமா அதை தர்றாங்க. இல்ல தெரிந்தே உங்களை மடைமாற்றம் செய்கிறார்கள் அப்படின்னு போது உங்களுக்கு கோபம் வரும் கண்டிப்பா. எங்க கோபம் வருது சார். அந்த கோபம் தான் அடுத்த கட்ட போராட்டம் நடந்துருக்கோம். அடுத்த கட்ட போராட்டம் எங்க உசுறு போற அளவுக்கு இருக்குமா கண்டி நாங்க பின்வாங்க போறதில்லை. நாங்க முதல்வர் சந்திக்கிற வரைக்கும் சாகும் வரை போராட்டம் செய்ய போறோம். ஆனா நாங்க முதல்வர் சந்திக்கணும். முதல்வர் சந்திச்சா எங்க பிரச்சனை ஒரு நாள் தீந்துரும் சார். நீங்க அடுத்த பாத்தீங்கன்னு சொல்றீங்க. 300 மேற்பட்டவங்க வந்து எந்தனால நாங்க வந்து முறையா நம்ம இதுக்கு போய் முறையா நாங்க லெட்டர் கொடுத்தோம். இல்ல சிபிஐ இல்ல மனித உரிமை ஆணையத்துல நேரா சேவிரையாவோ அண்ணனோ நேரா கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல CM சொல்லிட்டு நாங்க இதனுடைய புகாரை கொடுத்து கிட்டத்தட்ட 3 மாசம் மேல ஆமா ஒரு நடவடிக்கை இல்ல. அதிகாரிகள் மொத்த பேருமே அதிகாரிகள் வந்து இடமாட்ட மாட்டாங்க. இது வந்து நேரடியாக முதல்வர் கவனத்துக்கு வந்து தெரிவிக்க மாட்டாங்க. காலமா ஒப்பந்த தொழிலாளரை திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஒரு ஒப்பந்த தொழிலாளரை இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்ப்பராகவும் ஒயர்மேனாவோ இன்னைக்கு வந்து எல்லையாவோ ஃபோர்மேனாவோ இருக்காங்க. இதை வந்து இடைமாற்றம் செய்யறதுக்காக தான் TNPC மூலமா அனுபவமே இல்லாதவங்க TNPC மூலமா உள்ள வந்து கூட்டு பார்க்கறாங்க. இப்போ கூட சொல்றேன், கேங் மெம்பர்கள் அனுபவமே இல்லாதனால உள்ள போனதுனால நிறைய பேர் வந்து அடிபட்டு இறந்தாங்க. அனுபவமே கிடையாது. அப்ப நாங்க காலமா அனுபவமா இருந்து கலைஞர் எங்களை வந்து பல்லாயிரக்கணக்கான ஒப்பந்த தொழிலாளர் பணிநிறுத்தப்பட்டனர். அந்த அரசு எங்களை வந்து உதாசீனப்படுத்துது அப்படின்னு தான் எங்களுக்கு வந்து தோணுது. இப்போ ஏன்னா அதிகாரிகள் முதல்வருடைய கவனத்துக்கு நேரடியாக வந்து கொடுக்க மாட்டாங்க. உங்களுடைய போராட்டம் அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க தோணலையா? அது எப்படி கெட்ட பெயர் ஏற்படுத்தும்? அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. மற்ற போராட்டங்கள் சார் என்ன உரிமை யார்கிட்ட கேட்கணும் சார்? எனக்கு முதல்வர் யார்? என் உரிமை கேட்கணும், யார்கிட்ட கேட்கணும்?